Hey guys, welcome to my channel Code with Curly. React லேர்ன் பண்ணிகிட்ருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 23. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டு டூ ஆப்போட இல்லுஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறது ஒரு சின்ன எக்ஸசைஸ், அதாவது டு டூ ஆப் பண்ண போகிறோம். லைக் எப்படி நம்ம யூஸ் ஸ்டேட் ஹூக் யூஸ் பண்ணுறது, ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஹேண்ட்லர் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஆப் வந்து பண்ண போகிறோம். ஓகே, டு டூ ஆப் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து புது காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும். டு டூ ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். நம்ம காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் கீவேர்ட், காம்பனண்ட்டோட பேர் அண்ட் த பேரந்திசிஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வேறு எங்கேயாச்சும் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். நான் இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். ஸோ ரிட்டனில் வந்து இப்போதைக்கு எம்டி டேக்ஸ். ஓகே, இப்போ இதை வந்து ஆப்பில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி ஆகணும். இம்போர்ட் டு டூ ஆப், இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேக்ஸ்லாஷ். இப்போ வந்து ஒரு டு டூ ஆப்னா என்னென்ன இருக்கணும்? யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கணும், அதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பட்டன் ஒன்று வேணும். ஸோ அந்த பட்டன் வந்து என்ன கிளிக் பண்ணனா அது ஆட் ஆகுற மாதிரி அண்ட் லிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கணுமா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு div எலமெண்ட் போடுறேன். அதுக்குள்ளே இன்புட் பாக்ஸ் வேணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த இன்புட் பாக்ஸில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த இன்புட் பாக்ஸில் வந்து அந்த இன்புட் வந்து என்ன டைப்புனா டெக்ஸ்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் ஹோல்டர் வைக்கலாம். enter the task அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ டு மேக் திஸ் லெஜிபிளாக இருக்கணுங்காக நான் இங்கேயே பேக்ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துருச்சு. அடுத்து வேறு என்ன வேணும்? ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெட்டிங் வச்சுக்கலாம். H1ல் டு டூ ஆப் ஆர் எப்படி வச்சுக்கலாம்? யா, ஓகே. இப்போ வந்து அடுத்து ஓகே, ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது, ஒரு பட்டன் வேணும். ஸோ ஒரு பட்டன், அதோட பேர் வந்து ஆட் டு டூ. ஓகே, பட்டன் வந்தாச்சு. இந்த பட்டன் வந்து இதுக்கு கீழே வைக்கலாம். ஸோ நான் வந்து பிரேக் ஆட் பண்ணுறேன். ஓகே, பட்டன் வந்துருச்சு. அடுத்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் வந்து வேணும். இப்போதைக்கு லிஸ்ட்டுன்னு மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த இன்புட் வந்து இங்கே யூசர் வந்து இன்புட் கொடுக்கும்போது நம்ம அதை வாங்கி ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக இம்போர்ட் ரியாக்ட் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் மூலமாக யூஸ் ஸ்டேட். ஸோ கான்ஸ்ட், இது இன்புட்டா, நான் இன்புட்டுன்னு வச்சுக்கிறேன். செட் இன்புட் அப்படின்னு வந்து செட்டர் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரம் யூஸ் ஸ்டேட்டு, இனிஷியல் வேல்யூ வந்து எம்டி அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த வேல்யூ வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணுமா? ஸோ ஃபங்க்ஷன் ஹேண்டில் இன்புட். ஹேண்டில் இன்புட்டில் வந்துட்டு ஈவெண்ட். ஸோ செட் இன்புட் வந்துட்டு நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஈவெண்ட் டாட் டார்கெட், அதோட வேல்யூ அது வந்து ஹேண்டில் ஆகும். ஓகே, இப்போது இந்த இன்புட் பாக்ஸில் வந்துட்டு நம்ம லைக் ஏதாவது என்டர் பண்ணாங்கன்னா அதை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு வேல்யூவில் வந்து கேப்சர் பண்ணுவோம். அந்த வேல்யூ என்னென்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டேட் வேரியபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன் சேஞ்ச் நடக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இல்லை வந்து ஹேண்டில் இன்புட். ஸோ இங்கே வேல்யூ வந்து கொடுத்தாங்க, யூசர் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து கேப்சர் பண்ணி ஆன் சேஞ்ச் வந்து நடக்கும். ஆன் சேஞ்ச் வந்து இந்த ஹேண்டில் இன்புட்டில் அந்த ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ என்னவோ அது வந்து அப்டேட் பண்ணிக்கும். இது ஆல்ரெடி நம்ம இந்த ஆன் சேஞ்ச் பற்றி, ஆன் கிளிக் பற்றி, அப்புறம் ஸ்டேட் வேரியபிள் செட் பண்ணுறது, அதை யூஸ் ஸ்டேட் பற்றியெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் தான் இது. நீங்கள் அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலன்னா ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் ஆர் பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ இன்புட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து
இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஆட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. அடுத்து பட்டனில் வந்துட்டு ஆன் கிளிக், அதாவது பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது ஏதாச்சும் நடக்கணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். நான் வந்து இங்கேயும் ஆட் டு டூ அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆட் டு டூக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ரிட்டன் கொஞ்சம் கீழே கொண்டு போயிடலாம். ஃபங்க்ஷன் ஆட் டு டூ. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்ன நடக்கணும்னா செட் ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஸ்டேட் வேரியபிள் செக் பண்ணாதானே அப்பப்போ வந்து அப்டேட் ஆகும். ஸோ கான்ஸ்ட் டு டூஸ் செட் டு டூ அப்படின்னு செட்டர் ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். இது வந்து யூஸ் ஸ்டேட்டு. இது வந்து என்னவா இருக்கும்னா இந்த வேரியபிள் அதாவது வந்து ஒரு அரேவாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு டாஸ்க் மட்டும் என்டர் பண்ண மாட்டேன். இந்த டுடூஸில் வந்துட்டு மல்டிபிள் டாஸ்க் வந்து என்டர் பண்ணி அதை தான் நம்ம இங்கே லிஸ்ட்டாக லைக் ஷோ பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஷோ பண்ண போகிறோம்னா இங்கே சேவ் ஆகிருக்கணும்ல, இந்த ஸ்டேட் வேரியபிளில் தான் அது வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட் வேரியபிள் வந்து அது ஒரு அரேவாக தான் இருக்கணும். ஸோ எம்டி அரே கொடுத்தாச்சு. ஓகே, இந்த அரேவை வந்து செட்டர் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். எதை வச்சு அப்டேட் பண்ணுவோம் இங்கே வேல்யூ அப்படின்னு பார்த்தா அரே ஆஃப் இன்புட், அதாவது யூசர் கொடுக்குற இன்புட் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நான் வந்து 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஹேண்டில் இன்புட், அதாவது இங்கே இருக்கிற என்னென்ன வேல்யூஸோ அதை வந்து ஆட் ஆகிருக்கும். அண்ட் ஒரு பட்டன் கிளிக் மூலமாக வந்துட்டு என்ன ஆகணும், அந்த டுடூஸில் வந்துட்டு ஸ்டோர் ஆகணும்னு வந்து சொல்லியாச்சு. ஓகே, இப்போது எனக்கு வந்து இந்த டுடூஸில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த டுடூஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து நான் எடுத்து எப்படி மேப் மூலமாக டிஸ்பிளே பண்ணுறது, அதுக்கு தான் இங்கே லிஸ்ட் வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ளே டுடூஸ், அதில் டாட் மேப்பில் வந்து எனக்கு டுடூங்கிற ஒரு வேரியபிள் கமா இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக. இப்போ வந்து இங்கே இந்த டுடூ இருக்கு இல்லையா, டுடூ இண்டெக்ஸை, ஸோ இங்கே வந்து தான் இந்த லிஸ்ட் வந்து வரணும். அதாவது இந்த லிஸ்ட் வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும்னா இந்த டுடூ வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம மேப்பில் வந்துட்டு லிஸ்ட்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கீங்கிற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த கீக்கு தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ செக் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் வந்து டுடூஸுங்கிறது வந்து அரே வந்து நம்ம மேப் மூலமாக தான் எடுப்போம். ஸோ மேப் மூலமாக எடுக்கும்போது டுடூ இண்டெக்ஸ்ன்னு கொடுத்து அது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக லிஸ்ட்டாக வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு வேரியபிளாக என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே லிஸ்ட்டாக வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து டெக்ஸ்ட். இப்போ இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நான் என்ன வேல்யூ அப்பப்போ கொடுக்குறனோ அது மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ தி திங் இஸ், நான் அரேயில் வந்து என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணுறேனோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகணும். அதுதானே டு டூ ஆப். நான் வந்துட்டு எவ்வளோ ஒர்க் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நான் லிஸ்ட்டு கொடுக்குறனோ அந்த லிஸ்ட் எல்லாம் இங்கே வரணும். அப்போது என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா கரண்ட்டாக என்ன இன்புட்டில் வேல்யூ இருக்கோ, அதாவது இந்த ஸ்டேட் வேரியபிளில் கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும்தான் இங்கே வந்து இந்த அரேயில் ஆட் ஆகிட்டுருக்கு. முன்னாடியே எக்ஸிஸ்டிங்காக இருந்தது வந்து ஆட் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணி டுடூஸ், அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி இந்த டுடூஸுங்கிற அரேல வந்துட்டு என்னெல்லாம் வேல்யூஸ் இருந்ததோ அதுவும் இந்த இன்புட்டும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, டெக்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து 2, நெக்ஸ்ட் வந்து 3. இப்போ வந்துடுச்சா? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன கொடுக்குறனோ எல்லாமே வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம பண்ணிட்டோம். இப்போ வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, எம்டி. இங்கே பாருங்க, நான் எம்டியாக கொடுத்தாலும் ஆட் ஆகிட்டுருக்கு. பட் அப்படி ஆட் ஆகக்கூடாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸோ கண்டிஷன் செட் பண்ணலாம். அந்த இன்புட் நம்ம கொடுக்குற இன்புட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்துட்டு லைக் ஆட் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள் ஆட் ஆகலையா, பட் இப்போ இதுவே வந்து நான் ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன்னா ஆட் ஆகும். இந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா இங்கே இருக்க டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் கிளியர் ஆகணும். கிளியர் ஆனால் தானே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஆட் டு டூவில் இங்கே தானே வந்துட்டு இந்த வேல்யூ ஆட் ஆகிறது நடக்குது. ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த செட் இன்புட் இருக்கு இல்லையா, இந்த செட்டர் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எம்டி ஆயிடணும், எம்டி வேல்யூ ஆயிடணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு லைன் இருந்தனால தான் இந்த பேரந்தசிஸ் போடாமல் இருந்தேன் எஃப்க்கு. இப்போ 2 லைன் வந்துருச்சு, ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு ஆடு டெக்ஸ்ட் 1 இங்கே பார்த்தீங்களா ஆட் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் ஆயிடுச்சா. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு டு டூ ஆப் வந்து ரெடி பண்ணணும். ஒரு ப்ரீஃப் வந்து தரேன். ஆக்சுவலாக இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைலிங், ஏன்னா அப்போ தானே கம்ப்ளீட்டாக வந்துட்டு முடியும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒரு டு டூ ஆப்க்கு ஒரு ஹெட்டிங் வேணும், அது கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ் வேணும், கிரியேட் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு பட்டன் வேணும், அப்புறம் லிஸ்ட் வேணும், அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்து வேணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வாங்குற வேல்யூஸை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்து இன்புட் செட்டர் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணியாச்சு. அப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதில் வர ஈவெண்ட்டு டார்கெட் வேல்யூ வச்சுட்டு அந்த செட் இன்புட் வந்து மாறுற மாதிரி வச்சுட்டோம். ஓகே, அது அப்படியே வந்துட்டு இந்த இன்புட்டில் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதாவது வந்து வேல்யூ வந்து நம்ம இன்புட்டாக இருக்கணும். ஆன் சேஞ்ச் வந்து அது சேஞ்சஸ் நடக்கும்போது ஹேண்டில் இன்புட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் எழுதணும். அதாவது என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஆட் டு டூ, அந்த ஆட் டு டூ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் செட் டு டூங்கிற அந்த செட்டர் ஃபங்க்ஷனில் வெறும் இன்புட்டை மட்டும் பாஸ் பண்ணோம். பட் அது என்னாச்சு அப்படின்னா அந்த இன்புட் வந்து அப்போதைக்கு கரண்ட்டாக என்ன இன்புட் இருக்கோ அதை மட்டும் தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. பழைய இன்புட்ஸ் நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ அது டிஸ்பிளே ஆகலை. விச் மீன்ஸ் இந்த அறையில் என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கோ எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. அதுக்காக தான் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ண வச்சோம். இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நான் இங்கே ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கேன்னா 2 வேரியபிள்லையுமே என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிறதுக்காக. அடுத்து வந்துட்டு நான் எம்டி ஸ்பேசஸ் கொடுத்தாலும் வந்துட்டு ஆட் ஆகிட்டு இருந்தது. அதை வந்துட்டு லைக் மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு செப்பரேட் கண்டிஷன் எழுதணும். இன்புட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸாக இல்லாதப்போ மட்டும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து இப்போ அது ஒர்க் ஆச்சு. அடுத்து இந்த என்டர் த டாஸ்கில் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேல்யூவே டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. நம்ம ஒவ்வொரு டைமும் பேக் ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக செட் இன்புட் வந்து எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு வந்து கொடுத்து பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கான CSS ஸ்டைலிங் பற்றி செக் பண்ணலாம். Stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.